திமுகவில் வந்து முக்கிய அமைச்சராக இருந்துட்டு வந்த பொன்முடி முன்னாள் அமைச்சர். கடந்த 2006லேருந்து 2011 ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் இருந்துட்டு வந்தாங்க. மோடி அவர்கள் வந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துருந்தாங்க, 1,75,00,000 ரூபாய். அதுக்கு வந்து அவங்க மேலே வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. பொன்முடி மற்றும் பொன்முடி அவங்க மனைவி விசாலாட்சி மேலே வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. 2011 ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் லஞ்ச ஒழிப்புத்துறையால் வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது. ஜெயச்சந்திரன் நீதிபதி அவர்கள் வந்து தாமாகவே முன் வந்து இந்த வழக்கை வந்து எடுத்து நடத்தி பொன்முடி மற்றும் அவங்க மனைவி விசாலாட்சி இருவருக்கும் வந்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து கொடுத்தாங்க. அந்த தண்டனை வந்து இன்ன வரைக்கும் ஒத்தி வச்சுட்டு தான் இருக்காங்க. அதே போல் தலா 50 லட்சம் வந்து அபராதம் கொடுத்தாங்க. அதே போல் ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து பொன்முடி முறைகேடு வழக்கை வந்து எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. பொன்முடியோட வழக்கில் வந்து திடீர் திருப்பம் வந்து வந்திருக்கு. 2006லேருந்து 2011 ஆட்சி காலத்தில் வந்து செம்மண் முறைகேடு வந்து செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து திமுக ஆட்சி பீரியடில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து வானூர் தாலுக்கில் 1,64,644 லோடு வந்து செம்மண் வந்து முறைகேடாக அள்ளியிருக்காங்க. அதில் வந்து 2,36,40,40,600 ரூபாய் வந்து அரசுக்கு வந்து இழப்பாயிருக்கு. இந்த வழக்கு வந்து 8 பேர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. செம்மண் முறைகேடு வழக்கில் பொன்முடி வந்து கனிமவளத்துறை அமைச்சராக இருக்கக்குள்ள அவங்க மகன் கௌதம சிகாமணி வந்து அவரோட 8 பேர் சேர்ந்து இந்த தவறை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கு வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. கிருஷ்ணன் என்றவங்க வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கலெக்டரோட ப்ரெஷரில் தான் நான் வந்து கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை வந்து இப்போ பூர்ணிமா வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. பொன்முடிக்கு வந்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து அவர் செய்த அதற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கம் நடந்துட்டு இருக்கு. அதோட இப்போ வந்து அவரோட மகன் வந்து கௌதம சிகாமணி வந்து செம்மண் முறைகேடு செஞ்சிருக்கிற வழக்கம் வந்திருக்கு. பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. ஒரு மகன் கௌதம சிகாமணியும் சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.